ஞானம் ஞானம்னு சொல்கிறாங்க. இந்த ஞானம்னா என்ன? ஞானம் அடைஞ்சவங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஞானின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் கூட ஞானத்தை கொடுக்குறீங்கிறீங்க, நீங்களாம் ஞானம் அடைஞ்சிட்டிங்க, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு எப்படி ஞானம் கிடச்சிது? ஞானம் அடைஞ்சவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தவொன்னே தெரிஞ்சிருமா? இல்லை நான் அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, ட்ரிக்ஸ் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய நண்பர்களுக்கு, அன்பான சகோதரர்களுக்கு இருக்குது. சோஷியல் மீடியாவிலே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஞானத்துக்கான புத்தகங்கள், நிறைய விஷயங்கள், ஆன்மீக நம்பிக்கைகள், ஞானிகள், யோகிகள், மகான்கள் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சித்தர்கள், மகான்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஞானிகளை நம்ம இருந்ததாக நம்ம படிக்கிறோம். நான் வந்துங்க சாதாரணமாக ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்த்தேன், ஆரம்பத்தில் அறிவு தான் ஞானம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நமக்கு இருக்கிற அறிவு தான் ஞானம், நம்ம என்ன தெரியும், நான் தான், நமக்கு தெரிகிறது தான் எல்லாமே, நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு, அது ஆணவ அகங்காரம்னு சொல்லுவாங்க, தலக்கணம்னு சொல்லுவாங்க. மண்டகலம் பிடிச்சி திரியிறான் அப்படிம்பாங்க கிராமங்களில். அவன் தான் பெரிய பிடிங்கின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். சரிங்களா? அது மாதிரி பேசுகிறதுலே தெரியும்னு வச்சுங்களேன். பேசுகிறதுலே எப்படின்னா தன்னை மட்டுமே முன்னிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருந்தோம், ஒரு காலத்தில் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போனால் கடவுள் வந்தார். கடவுள் இருக்கிறாருன்னு எனக்கு காட்டினார். என்னுடைய குரு வந்தார், தலையில் ஒரு தட்டு தட்டினார், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் தான் சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான உலகங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, நம்மளை மறைமுகமாக இருக்குது. இந்த பூமியில் ஒரு எறும்பு மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன எகத்தாளத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அறிவு வச்சுக்கிட்டே ரோவராக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. இந்த ஞானிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சக்கூடிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுங்க. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருந்து அவங்கக்கிட்ட அந்த விஷயம் வருங்க. பிரபஞ்சத்தோடு லயமாக இருப்பாங்க, ஒத்திசைவாக இருப்பாங்கங்க. இவங்க தான் ஞானிகள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் அறிவுக்கே அந்த விஷயம் எட்டாது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்ன உடனே பல நாள் கழித்து தான் அந்த விஷயமே புரியும். அப்படி புரியுறது எல்லாமே ஞானம் தான். நமக்கு நம்ம அறிவுக்குள்ளேருந்து வரும் பார்த்தீங்களா, அது ஒரு டேட்டா பேஸ். நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இது ஒரு டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் அறிவு. ஞானம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இப்போ ப்ரெசென்ட்டில் வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, எனக்கு திடீர்னு இப்போ இந்த விஷயமே எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியாது. இது அறிவாக இருந்தால் மக்கப் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், படிச்சுட்டு ஒரு சீட்டில் எழுதிட்டு வந்து படிக்கணும். இப்போ என்ன பேசணுங்கிறத ஆட்டோ மோடில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஞானம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க திடீர்னு, அது உட்காந்து யோசிக்கலாம் தேவையில்லை, டக்குன்னு வந்துடும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், அது சொல்லவே தேவை. லைட் வேகத்தில் வரும். இதுதான் ஞானம். இது யாருக்கு வரும் அப்படின்னா ஞானிகளுக்கு வரும். இது ஞானிகள் யாரோட தொடர்பு இருப்பா? பரமாத்மாவோடு தொடர்பில் இருப்பார்கள், தெய்வ சக்திகளோட தொடர்பு இருப்பாங்க, சித்தர்களோட தொடர்பில் இருப்பாங்க, மகான்களோட தொடர்புல, குலதெய்வங்களோட தொடர்பில் இருப்பாங்க. எல்லா தெய்வீக சக்திகள், தெய்வ சக்திகள், ஆன்மீக சக்திகளோட தொடர்பில் இருப்பாங்க. அப்போ டக்குன்னு கேட்டவுன்னு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களுடைய ஞானத்திலேருந்து வரும். யாரோ சொன்னதையும் சொல்ல மாட்டாங்க, மக்கப் பண்ணியும் சொல்ல மாட்டாங்க, புக்கில் படிச்சுட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. புக்கில் படிச்சிருந்தாலும் கூட அதுக்கான தெளிவை கொடுப்பாங்க. ஒரு ஆன்மீக புத்தகங்கள் படித்தாலோ, வேதங்கள் படித்தாலோ, ஏதோ ஒரு ஞானத்தை படித்தாலோ அதுக்கான தெளிவை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதனால் ஞானி அப்படிங்கிறீங்க தெரிஞ்சுக்கணும், தேடி போய் தெரிஞ்சுக்கணும்னா அது நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஞானி உணர்கிற நிலையில் இருக்கணும். நீங்கள் உணர்கிற நிலையில் இருக்கீங்களா? ஞானிங்கிறவங்க எப்படின்னா, பார்த்தோ நீங்கள் அறிவை வச்சு தெரிஞ்சிக்க முடியாதுங்க. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம லேட்டராக புரிஞ்சுக்கிறோம். ஆட இதுதான் உண்மையா, ஆட இவர் சொன்னது தான் உண்மை, ஆட அன்னைக்கே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் புரியும், ஓ ஆமாம் அவர் உண்மையிலே ஞானம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அது எந்த வயசுலேயும் இருக்கலாம். ஞானினா இந்த வயசில் தான் இருக்கணும், வயசானவங்க தான் இருக்குன்னு நினச்சக்கூடாது. சித்தர்கள் தான் இருக்கணும், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் ஞானி அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் சின்ன வயசில் கூட ஞானிகள் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கூட ஞானம் இருக்குது, நம்மளுக்குலாம் ஞானமே இல்லை. ஒரு சின்ன பையன் தான் நமக்கு பெரிய தெளிவை ஏற்படுத்துவோம். அதனால் புரிஞ்சுங்க, சின்னவன் பெரியவன் பார்க்கக்கூடாது. வயசுக்கு, இந்த மனித உடலுக்கு வயசை வச்சு கணிக்காதீங்க. ஆன்மாவுக்கு வயது அதிகமாக கூட இருக்கும். ஆன்மாங்கிறது பல பிறவிகளை கடந்து வந்திருக்கும். அது எத்தனை பிறவி எடுத்துச்சோ, நீங்கள் இப்போ தான் பிறவியே மனித பிறவியே எடுத்திருப்பீங்க. அந்த ஆன்மா பல பிறவிகளை ஞானியாக யோகியாக இருந்துட்டு பயிற்சி எடுத்து வந்திருக்கும். வந்தவங்ககிட்ட போய் லோலாய்த்தனம் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு கூடாது. அதனால் ஞானிங்கிற பேரில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் ஞானிங்கிறவங்க தன்னை ஞானின்னு நான் சொல்லிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் ஞானின்னு நம்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உளறிட்டு இருக்க மாட்டேன். ஞானி என்றால் உங்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஞானம் அவர்கள்ட்ட இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒளியை கொண்டு வருவார். ஒரு மாற்றம் அடைவீங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்களை புரிய வைப்பார். எளிமையாக உங்களுடைய உடல் மொழியிலையோ உங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாகவோ உங்களுக்குள்ளேயே அதை புகுத்துவார். உங்களை மாதிரியே பேசி உங்களுக்குள்ளேயே சின்ன குழந்தைகிட்ட போய் பேசும்போது எப்படி பேசணும் அப்படி பேசுவார். வயதானவங்க எப்படி பேசணும் அப்படி பேசுவார். உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னால் எப்படி அது தெளிவடைவீங்கிற அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார். அது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பார். ஸோ ஞானம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய குருமார்களும் யோகிகளும் மகான்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது வந்து மனிதர்களுக்கும் வேண்டுமென்றால் அந்த ஞானத்தை பெற வேண்டுமென்றால் பணிவு வேண்டும், கருணை வேண்டும், சரணாகதி வேண்டும், அன்பு வேண்டும், தூய்மை வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், நேர்மை வேணும், கடமை வேணும், தெய்வ பக்தி வேண்டும். இது மாதிரிலாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஞானம் கிடைக்கும். அன்பாக இருக்கணும், சரணாகதி அடையணும். அப்போ தான் குருவை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு குரு உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் குரு உபதேசத்தை கேட்கணும். கேட்டால் தான் ஞானம் கிடைக்கும். ஞான மார்க்கத்தில் பயணிக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து குழப்பிக்கக்கூடாது. பக்தி மார்க்கம், கிரியா மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக பயணிக்கணும். அதில் எதில் பயணிக்கிறீங்கன்னு புரிஞ்சுங்க. பக்தியாக இருக்கிறவங்களுக்கு ஞானத்துக்கு மேலே ஆர்வம் இருக்காது. யோகா பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஞானத்து மேலேயோ பக்தி மேலேயோ ஆர்வம் இருக்காது. ஞானத்து மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு யோகா பண்ணவோ பக்தியாக இருக்கவோ பிடிக்காது. சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது பக்தி. அவங்களுக்கு ஞானத்து மேலே நாட்டமே இருக்காது. அவங்களுக்கு ஞானத்தை பற்றி பேசினா அதெல்லாம் என்னப்பா அப்படிம்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு அது தெளிவடைஞ்சுங்க. ஸோ ஞானி என்பவர் தன்னை ஞானின்னு சொல்லிக்கவோ சொல்லிக்காமல் இருக்கிறதுலையோ இல்லை. அவங்க நடந்துக்கிறதுலையும் அவங்க வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு ஒளியை ஏற்றுகிறார்கள், அவர்கள்ட்ட இருந்து வர அந்த ஞானம் அவங்க வாழ்க்கையை மாற்றுதாங்கிறத பொறுத்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். உணர்ற தன்மையில் இருந்தால் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இவர் ஞானிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்குவ நிலையில் இருக்கணும். எல்லாருமே சின்ன வயசு அந்த சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல், பெரியவங்க தானே வயசானவங்க தானே தூக்கி போடாமல் அவங்ககிட்டையும் ஒரு ஞானம் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மையில் நீங்கள் இருக்கணும். இப்போ என்னென்னா வயதானவங்க தான் ஞானி, வயசானவங்க தான் ஞானி நினச்சிட்டு இருக்கிறீங்க. தாடி விட்டுக்கிட்டு ரொம்ப வந்து எதையாவது போட்டுக்கிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டு வந்தால் தான் ஞானி, ஒரு கோயிலில் உட்காந்து உபதேசம் பண்ணுறவர் தான் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. சாதாரணமாக இருப்பாங்க ஞானிகள்லாம், ரொம்பலாம் காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு, நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஞானம் கிடைத்திருக்கிறது, இந்த ஞானத்தை கொடுக்குறோம். ஞானம் இருப்பவர்கள், ஞானம் கிடைக்கப்படுகிறவர்கள் ஞானிகள். சரிங்களா? அந்த வகையில் நம்ம ஒரு மகானுடைய அருளாசியோடு அந்த தீட்சையை பெற்றிருக்கனால அந்த ஞானத்தை கொடுக்குறோம். ஸோ அப்போ நீங்கள் ஞானியா அப்படின்ட்டு அது நீங்கள் தான் சொல்லணும். ஞானின்னு நான் சொல்லிட்டா மட்டும் நீ சரி நான் ஞானி அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சொன்னால் மட்டும் நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா என்ன? ஏற்றுக்க போகிறீங்களா என்ன? ஏதாவது கலாய்ப்பீங்க, நக்கல் பண்ணுவீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு? ஞானத்தை கொடுக்குறோம். ஞானத்தை அவர்கிட்டருந்து வந்தால் ஞானிங்க. என்கிட்ட இருந்து ஞானம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் ஞானிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா சரி, அது ஏற்றுக்கிட்டா சரி. அது ஏற்றுக்காது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? இது ஏற்றுக்கணும், நான் ஞானிங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களா? ஞானத்தை கொடுக்குறோம். அந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்தால் உண்மையாலுமே இவர் ஞானி என்று நீங்கள் உணர்ந்துக்கலாம், சொல்லிக்கலாம். சரிங்களா? நாங்கள் சொன்னால் மட்டும் இந்த காலத்தில் நக்கல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. யாரும் நம்ப போகிறது கிடையாது. நம்ம பெரிய மகான், சித்தர், யோகி, நான் வந்து 18 சித்தர்கள் ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னாலோ என்ன சொன்னாலும் இங்கே நம்ப போகிறது கிடையாது. சரிங்களா? அதனால் அவங்களுடைய அருளாசி இருக்குது. தெய்வத்தன்மையிலிருந்து இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம், ஆன்மீகமாக செய்கிறோம். சித்த புருஷர்கள் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறாங்க, மகான்கள். அந்த ஞானத்தை கொடுக்குறோம். தெரியலன்னா தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கொடுப்போம். இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியலப்பா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பரமாத்மாவும் ஆதிசக்தி அன்னையும் சித்தர்களும் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வமோ ஏதோ ஒன்று அந்த ஞானத்தை கொடுக்கும். அதை உடனே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் மட்டும் என்னப்பா இறைப்பணி செய்யக்கூடியவங்க தான். சரிங்களா? இறைவனுடைய தொடர்பு கொண்டு அந்த பணியை நாங்கள் செய்கிறோம், அந்த ஞானத்தை கொடுக்குறோம். இதான் இதுக்குள்ள விஷயம். ஸோ ஞானி அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். அவர்கள் சோதிக்கிற அளவுக்கு, ஞானின்னு சோதிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. உங்களுக்கே ஒரு மாற்றம் ஏற்படும். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் ஞானம். அறிவுங்கிறது வேறு, ஞானம்ங்கிறது வேறு. புரிஞ்சுக்கணும். அறிவுங்கிறது ஒரு லிமிட்டடு தான், அன்லிமிட்டடு தான் ஞானம். அது எந்த வயசுலையும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் ஏற்றக்கூடிய பக்குவம் இருக்காது. அகங்காரம் ஆணவம் இருந்துச்சுன்னா ஏற்றுக்க மாட்டாங்கப்பா. அகங்காரம் ஆணவ தலைக்கணம் இருக்கிறவங்க வேணா பெரிய ஞானியா, பெரிய பிடிங்க அப்படின்னு லோலாய்த்தனம் பண்ணிக்கிட்டு எகத்தாலம் பேசிக்கிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் இப்படி எகத்தாலம் பேசி தெரிஞ்சால் எப்படி உருப்படுறது? எதையாவது ஒரு அடக்கம் வேணும், ஒழுக்கம் வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும், எதையாவது வேணும். கடவுளை சரணடைஞ்சுக்கணும். இவன் இந்த வயசுலேயே ஞானியா, இவன் என்ன சொல்கிறதா எனக்கு கேட்கணுமா, நான் பெரிய பிடிங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் பிடிங்கிட்டே இருக்க வேண்டியதான். உருப்படவே முடியாது வாழ்க்கையில். தீய எண்ணங்கள், தீய சக்திகள் கொண்டு எதிர்மறையாக இருக்கிறவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. நான் ஏன் இப்படி லோக்கலாக சொல்கிறேன் அப்படின்னா, இது என்ன அது இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாதுங்க. அதை அழித்து ஒழிக்கணும். ஆணவ அகங்காரம் இருக்கவே கூடாது. அது இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும், சரணாகதி அடைய முடியும், இறையாறுள் பெற முடியும். அந்த ஆணவ அகங்காரம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாருன்னா அப்படி தான் சொல்ல முடியும். வேறு எப்படி சொல்கிறது? எப்படி சொன்னாலுமே இங்கே விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி சொன்னாலும் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எப்படி தான் உங்களுக்கு சொல்கிறது?
கண்டிப்பாகவும் சொல்லக்கூடாது, சாந்தமாகவும் சொல்லணும், அமைதியாக சொல்லணும், நீங்கள் ஞானம் அடைவீர்கள் இப்படி தான் சொல்லணும்னா எப்படி நம்ம சொல்கிறது? இதெல்லாம் இழந்தால், நீங்கள் துறந்தால் ஞானம் அடைவலாம், ஞானியை புரிந்து கொள்ளலாம். ஞானி யாருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ திறந்த நிலையில் இருங்க, ஆன்மீகத்தில் இருங்க, மதத்துக்குள்ளேயே இருக்காதீங்க, வெளிப்படையாக இருங்க, குருமார்களை சந்திங்க, உங்களோட குருவை சந்திங்க, உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். நாமும் ஞானத்தை கொடுக்குறோம். அது முறைப்படி நீங்கள் வகுப்பில் கலந்துட்டு அந்த ஞானத்தை பெறலாம். ஸோ ஞானிங்கிறதுக்கான ஒரு சில தெளிவுகள் கொடுத்துட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, நல்லது.